இது ஒரு சாதாரண தீவிரவாதமாக நீங்கள் பார்க்கக்கூடாது சார். இது இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிரவாதம் அப்படின்னு தான் பார்க்கணும். எப்படி பங்களாதேஷில் அவங்க பண்ணினாங்க நீங்கள் பாருங்கள். ஷேக் ஹசீனாவை விரட்டி விட்ட பிறகு எங்கே உங்களுக்கு ஒரு மதம் சார்ந்த கலவரம் நடக்கிறதோ, மத ஒழிப்பு நடக்கிறதோ, திருப்பி நான் இதுக்கு தூண்டி கேட்டால் நான் உதயநிதி பற்றி பேச வேண்டியது அப்படி சார். இதெல்லாம் ஆரம்பித்ததே அவர் தான் சார். இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிராக இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மாநிலங்களில் இது நடக்கிறது, தாக்குதல்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் காரணம். தூண்டுதலாக இருப்பது தான் இந்த மாதிரி ஒரு தற்கூரி அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா. உதயநிதி மாதிரி, திருமாவளவன் மாதிரி, இன்னும் மற்ற இந்த டீகா, திராவிட கழகம், அந்த மாதிரி சில அரசியல் சாராத அமைப்புகள் இருக்கு இல்லையா. நாங்கள் என்ன சொல்கிறோம், ராகுல் காந்தி பேசுகிறது எல்லாமே பாகிஸ்தானின் குரலாக ஒலிக்கிறதே அப்படிம்போம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் இன்றைக்கி நம்ம நாடில் பாராளுமன்றத்தில் மக்கள் குரலாக ஒலிக்க வேண்டிய ஒரு இடத்துல பாகிஸ்தானின் குரலாக நம் நாட்டு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஒலித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு அவமானகரமான செயல். எவனாவது ஒரு இமாம் அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பான், மதராசாக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருப்பான், சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருப்பான், பிரியாணி போடுவான், அப்புறம் அவனுக்கு பைக்கு இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் கொடுப்பான், போய் பார்த்துட்டு வருது. ஏன்னா இந்த தீவிரவாத செயல்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. அதுலேயும் இந்துக்களை மட்டும் கூப்பிட்டு சுட்டிருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது இந்துக்கள் இன ஒழிப்பு. உதயநிதி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாரோ அதை அவன் பண்ணி காமிச்சிட்டான். இப்போது இது உதயநிதிக்கும் இதையும் கனெக்ட் பண்ணணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். காஷ்மீரில் ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. மோடி அவர்கள் அவரோட சுற்றுப்பயணத்தை நிறுத்திட்டு வந்திருக்காரு. அதோட அப்டேட் என்னவாக இருக்கும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், எவ்வளோ சீரியஸாக விஷயம் நடந்திருக்கு. இதை எவ்வளோ சீரியஸாக இந்த அரசு எடுத்துக்கிறதுங்கிறது நீங்கள் பாருங்கள். கையால் ஆகாமல் கை காலை உதறிக்கிட்டு இருக்கல இவங்கெல்லாம். உடனே இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு ஈவினிங்கே இது நடந்த உடனேயே அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னுட்டு. யாரை? அமித்ஷாவை கிளம்புன்ட்டார். உடனே கிளம்பிட்டார் அவர். பொழுது சாயறதுக்கு முன்னால் காஷ்மீருக்கு போயாச்சு. ஆல்ரெடி அவங்க அங்கேருந்து போகும்போதே அந்த ஃப்ளைட்டுக்கு போகிறார் பாருங்க. அவருடைய முகத்தில் என்ன ஒரு சீரியஸ்னஸ் இருந்துன்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மற்ற அலுவலர்களெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இவர் உடனே கிளம்பி ஊருக்கு வராரு. ஏதோ ரொம்ப பெரிய சமாச்சாரம் நடக்க போகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வாரம் இல்லைனா 3 வாரத்துக்குள்ள. ஏன்னா இதெல்லாம் சடன்லியே ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் என்றைக்குமே இந்த அரசை எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், எதிர்கட்சிகள் எல்லாருமே சரியான லைனில் வந்துட்டாங்க. அதாவது காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா கட்சி தலைவர்களும் இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறோம். மத்திய அரசினுடைய கைகளை பலப்படுத்த வேண்டும், அவங்க இதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவங்களும் பிரதிபலிச்சிருக்கிறாங்க. நரேந்திர மோடி அரசை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். யாரும் அவங்கக்கிட்ட வாலாட்ட முடியாது. இன்றைக்கி உலக அளவில் சீனாவே வாலாட்டாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இவங்களுடைய வெளியுறவு கொள்கை தான். பாகிஸ்தானும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். பாலாகோட் ஆன பிறகு இன்றைக்கி வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சின்ன சச்சரவுகள் நடந்துட்டு தான் இருந்தது, தீவிரவாத செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அதை தவிரவும் அதையும் மீறி நம்ம காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அங்கே நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உலக அளவில் பாராட்டப்பட்ட சமாச்சாரமாக நான் பார்க்குறேன். சுற்றுலாத்துறை மீண்டும் பழைய உச்சிக்கு போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 2,35,000 2,35,00,000 சுற்றுலா பயணிகள் போயிருக்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா காஷ்மீர் பொருளாதாரமே உங்களுக்கு இதுதான், சுற்றுலா துறை மட்டும்தான். வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சும்மா மற்றபடி ஒரு அக்ரேரியன் ஸ்டேட்டு தான் அது. அதனால சுற்றுலா இல்லாததுனால தான் இவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 40 வருஷமாக, 1989க்கு பிறகு 35-36 வருஷமாக சுற்றுலாத்துறை வேலையே பண்ணாமல் இருந்தது. யாருமே போகாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் மாறி அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பள்ளிகள் திறக்க ஆரம்பிச்சாச்சு. பள்ளிகளுக்கு குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கு போகிறாங்க.
தொழில் வளர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 1,30,000 கோடி ரூபாய்க்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகிலேயே மிக மிக உயரமான மலைப்பகுதியில் கட்டப்பட்ட ரயில்வே திட்டம் காஷ்மீரில் தான் இருக்குது. வந்தே பாரத் அங்கே போகிறது இன்றைக்கி. இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு அவங்க வந்து எதாவது பண்ணணும். காஷ்மீருக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவை பாரதத்தை 1,00,000 பகுதிகளில் நாங்கள் சிதைப்போம். அதாவது சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரி நிறையா குத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு அவங்க அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. எப்போ பெனசீர் பூட்டோ போனதுக்கப்புறமா இவர் ஜியாவுல் ஹக்கெல்லாம் வந்தாங்க பாருங்கள், அந்த காலத்துலேருந்தே அவங்களுடைய திட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் அந்த அசிஃப் முனிமட் அப்படின்ட்டு அவங்களுடைய இராணுவ தளபதி ஒரு 2 days பேக் தான் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 நேஷன் தியரி பற்றி அவர் பேசுகிறாரு. 2 நேஷன் தியரி யார் கொண்டு வந்தது? முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார். முகமது அலி ஜின்னா கேட்குறாரு, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வேறே இந்துக்கள் வேறே, இது பெரிய இந்துக்கள் நாடாக இருக்குது, இந்துக்களுக்கு தான் அதிகமான வாய்ஸ் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு வாய்ஸே இல்லை, அதனால் இஸ்லாமியர்களுக்காக இன்னொரு தனியான நாடு வேணும் அப்படின்ட்டு கேட்டு தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்தியாவை துண்டாடுவது என்னுடைய மரணத்திற்கு பிறகு தான் நடக்கும் அப்படின்ட்டு காந்தியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். என்னுடைய உடலுக்கு மேலே தான் நீங்கள் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுமா, இறந்த உடலுக்கு மேலே தான் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் எப்படியோ நிறைவேற்றிட்டு அவங்க வந்து தனி நாடு வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட காஷ்மீரில் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், சுதந்திரம் வாங்கின கையோடையே அதே 1947 வின்டரில் அந்த குளிர்காலத்தில் ஊடுருவி நிறையா பேரை அங்கேருந்து இங்கே செட்டில் பண்ண வச்சாங்க. அப்போது பிரதமர் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாரு, நம்ம வந்து ஆர்மி அனுப்பலாம், விமானப்படை அனுப்பலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ஒன்றுமே பண்ணலை. நேரு வந்து அதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட காஷ்மீரில் 50% ஏரியா அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் இன்றைக்கும் இருக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறமா வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட் போட்டோம் 1971. அதுக்கப்புறமா பல்வேறு சமாச்சாரங்கள்லாம் நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த எல்ஓசி அப்படின்பாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல், நாட் ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த எல்ஓசி அப்படிங்கிறது வந்து காஷ்மீரில் பாதி தூரத்தில் அந்த சைடு இருக்குது. அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு இன்றைக்கி கூட சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கே கூட நம் நாட்டினுடைய பாரம்பரிய அடையாளங்களான கோவில்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இன்றைக்கி அந்த எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்மளால் மீட்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மெயினாக என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னா, முக்கியமாக இந்துக்களை டார்கெட் பண்ணி தான் இந்த தாக்குதல் வந்து நடத்த, அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட். இது வந்து ஒரு சாதாரண தீவிரவாதமாக நீங்கள் பார்க்கக்கூடாது சார். இது வந்து இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிரவாதம் அப்படின்னு தான் பார்க்கணும். எப்படி பங்களாதேஷில் அவங்க பண்ணினாங்க நீங்கள் பாருங்கள். ஷேக் ஹசீனாவை விரட்டி விட்ட பிறகு லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. அதாவது இந்த இஸ்லாமிய மத அமைப்புகள் இஸ்லாமிய மத அமைப்புகளால் தூண்டப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டால் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் அப்படிங்கிற இடத்துல, அந்த கல்கி கோவில் இருக்கிற இடத்துல, பாண்டரங்கன் கோயில் கோவில்லாம் இருக்குது இல்லையா, அந்த கோவில் இருக்கிற இடத்துல என்ன நடக்கிறதுங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 500 வருஷமாக வழிபடாத ஒரு ஹனுமான் கோவில் கூட அவங்க வந்து மீட்டெடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி முர்ஷிதாபாத்தில் என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அஸ்ஸாமில் பல்வேறு இடங்களில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க. இவங்க எல்லாருமே பங்களாதேஷ்லேருந்து சட்டத்திற்கு புறம்பாக உள்ளே வந்து குடியேறியவர்கள் தான். ஸோ பங்களாதேஷில் நடக்கிறத நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒத்துக்கிறேன். ஏன்னா பங்களாதேஷில் நீங்கள் வந்து இந்திய இராணுவத்தை அனுப்பிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது வேறே நாடாக மாறி போச்சு. என்ன தான் வந்து பங்களாதேஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நாடு உதவி இருந்த போதும் கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நன்றி கடனோ அது மாதிரிலாம் நன்றி அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நாடுகள், அந்த மாதிரி ஆளுமைகள் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அவங்கெல்லாம். அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு நம்ம எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட பாகிஸ்தானுக்கு தண்ணி நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரவி, பியாஸ், சட்லஜ்னு 3 நதிகள் இருக்குது. அந்த நதிகள் வாட்டர் மொத்தமும் அவங்களுக்கு தான் போகிறது, நம்மளுக்கு வராது. அதுலேருந்து நீங்கள் மோட்டார் போட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லீகல், தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாடுலேருந்து போகிற நதி, அந்த நதியில் இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்து கையில் குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது பெரிய அபராதம்.
அதனால அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நன்றி கடனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்படி பங்களாதேஷில் உங்களால் பண்ண முடியலையோ, அதாவது பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான அந்த வன்முறையை உங்களால் தடுக்க முடியலையோ, அதே தான் பாகிஸ்தான்லேயும் நடந்துட்டுருக்கு. பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 8, 9 21% இருந்தது. 1947 21% இந்துக்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. இதுவும் நல்ல நாடு தானே, நம்மளை நல்லா காப்பாற்றுவாங்க அப்படின்னுட்டு. ஆனால் அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி 2%க்கு வந்து நிற்கிறது. 2% தான் அந்த இந்துக்கள் இருக்கிறாங்க. ஹிங்களா மாதா மந்திர் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்குது அங்கே. ஹிங்களா மாதா மந்திர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட கராச்சிலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் வெஸ்டர்ன் சைடில் போக வேண்டியிருக்கும். அது ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் இன்றைக்கும் கூட ஆன்யுவலாக, அதாவது வருடாந்திர பூஜை மற்ற திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலாக இருக்குது. மற்ற எங்கேயுமே இந்துக்கள் அடையாளங்கள் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு விட்டன. இப்போது பங்களாதேஷில் நடக்கிறது, பாகிஸ்தான் நடக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் நம்ம ஊருக்குள்ளேயே நடக்கிறது, நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமா வேண்டாமா? மேற்கு வங்காளத்தில் மூர்ஷிதாபாதுங்கிற நகரத்தில் நடக்கிறத நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு தான் இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அனுப்பிச்சிருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இந்த மாதிரியான ஒரு மத கலவரம் அப்படின்னு வரும்போது மத்திய அரசு உடனே அதை கையில் எடுத்துக்கணும். மத்திய அரசு வந்து இது மாதிரி நினச்சிக்கூடாது. ஓகே, அது ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, லா அண்ட் ஆர்டர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, அதனால் நம்ம அதை தலையிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு வந்து இது இல்லை, அது என்னது, எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்கே உங்களுக்கு வந்து ஒரு மதம் சார்ந்த கலவரம் நடக்கிறதோ, மத ஒழிப்பு நடக்கிறதோ, திருப்பி நான் இது தூண்டி தூண்டி கேட்டால் நான் வந்து உதயநிதி பற்றி பேச வேண்டியதாக போயிடும். சார், இதெல்லாம் ஆரம்பித்ததே அவர் தான் சார். இன்றைக்கி வந்து இந்துக்களுக்கு எதிராக இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மாநிலங்களில் இது நடக்கிறது, தாக்குதல்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் காரணம். பங்களாதேஷில் நடக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். ஏன் தெரியுமா? பங்களாதேஷும் பாகிஸ்தானும் என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? இந்துக்களுக்கு இந்தியாவிலேயே எதிர்ப்பு இருக்கிறது, இந்துக்களை எதிர்க்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி இவர் சொல்கிறாரோ, எப்படி ராகுல் காந்தி சொல்கிறாரோ, எப்படி மன்மோகன் சிங் என்ன சொன்னார் சொல்லுங்கள்? இந்தியாவினுடைய வளங்களுக்கு முதல் உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கிறது, மைனாரிட்டி சமூகத்துக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் அந்த இழிச்ச வாங்களா? அதே மாதிரி தான் வக்ஃப் போர்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சோ காஷ்மீரில், அதைத்தானே வக்ஃப் போர்டு பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி. எங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகும் கூட நாங்கள் கேட்க மாட்டோம், நீ என்ன வேணால் சட்டம் கொண்டு வாடா, பரவாயில்ல, நான் அப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்ட்டு அந்த திமிரோடு நடக்கிறது இந்த வக்ஃப் வாரியம். இதுக்கு வந்து இஸ்லாமியர்களே எதிர்ப்பு தெரிவித்தாச்சு. ஆனாலும் கூட அவங்க திருப்பியும் வேலூருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் லெட்டர் போட்டிருக்காங்க, திருப்பியும் அந்த நிலம் என்னோடது, இந்த நிலம் என்னோடது, இந்த பில்டிங் என்னோடது, இந்த மொத்த பகுதியே என்னோடது. இதெல்லாம் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் இந்துக்களுக்கு. இதுக்கெல்லாமே வந்து ஒரு தூண்டுதலாக இருப்பது தான் இந்த மாதிரி ஒரு தற்கூரி அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? உதயநிதி மாதிரி, திருமாவளவன் மாதிரி, இன்னும் மற்ற இந்த டிகா, என்ன திராவிட கழகம், அந்த மாதிரி சில அரசியல் சாராத அமைப்புகள் இருக்குது இல்லையா, அவங்கள்லாம் வந்து பேசும்போது இதுக்கு வந்து ஆம்பிளிஃபிகேஷன் கிடைக்கும், அது இன்னும் பெரிய அளவில் பார்க்கப்படும். அதனால்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ராகுல் காந்தி பேசுகிறது எல்லாமே பாகிஸ்தானின் குரலாக ஒலிக்கிறதே அப்படிம்போம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைக்கி நம்ம நாடில் பாராளுமன்றத்தில் மக்கள் குரலாக ஒலிக்க வேண்டிய ஒரு இடத்துல பாகிஸ்தானின் குரலாக நம் நாட்டு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஒலித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு அவமானகரமான செயல். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்குள்ளே வரேன். காஷ்மீர், இப்போ காஷ்மீரில் என்ன ஆக போகிறது? இல்லை சார், இப்போது காஷ்மீரில் தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியன் ஆர்மி ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க? அடுத்து இந்தியன் ஆர்மியோட அப்டேட் என்னவாக இருக்கும்? இல்லை, இந்தியன் ஆர்மி கேர்லெஸ்ஸாக இருக்குங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். அந்த பார்டரில் இருக்கிறவங்க, அந்த ட்ரை பார்டரு, சில இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாக இருக்கும், சில இடங்கள்லாம் மரம் செடி கொடி காடாக இருக்கும், சில இடங்கள்லாம் ஐசோலேட்டட் பிளேஸு. இந்த மாதிரி பார்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இருந்தபோது ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட கொடுக்கல, தெரியுமா உங்களுக்கு? அந்த கண்டிஷனில் அவங்க வேலை பண்ணிவிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ பேர் அங்கே பலியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, கையில் ரைஃபிள் கொடுத்தாச்சு. என்றைக்கு டோக்லாம் ஆச்சோ அதுக்கப்புறமா பார்டரில் இருக்கிற எல்லாருக்குமே ஆயுதங்கள் கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த பார்டரில்
டோக்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு ஒரு மேஜர் இங்கேருந்து அங்கே போகிறாரு, அவனை அங்கேயே நம்ம கண் முன்னால் அடிச்சிடுறாங்க, அடித்து கொன்னுடுறாங்க. உடனே இங்கேருந்து அவங்க போகிறாங்க, கையில் ஆயுதங்கள் கிடையாது, அவங்க கையிலையும் ஆயுதங்கள் கிடையாது, ஒத்துக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த இரும்பு வேலிக்காக போட்டிருக்கிற அந்த கட்டை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. அப்புறம் இவங்களை வந்து கைகலப்பு தான் ஆகிறது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நரேந்திர மோடி கேட்குறாரு, ஏன் அவங்க கையில் ஆயுதம் இல்லைன்ட்டு. ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒப்பந்தம் மாற்று அப்படின்றாரு. உடனே அதுக்கு அடுத்த வாரமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது கையில் ஆயுதங்கள் கொடுத்தாச்சு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் கொடுத்தாச்சு. இன்றைக்கி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு எங்கேருந்து பணம் வரும்னு கேட்டார் சார் ஏகே ஆண்டனி. தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் என்ன மன்மோகன் சிங் கேட்டார், மரத்தை உலுக்கினா இது பணம் வருமா அப்படின்னு கேட்டார். பணம் மரத்துலையா காய்க்குது அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி நம்ம நாட்டில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம். அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் இராணுவத்தை பற்றி நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. அவங்க பெர்ஃபெக்டாக அவங்களுடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, ஆனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்டு தான் அது. ஒரு இடத்துல அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அப்படியே அவங்க வந்து நேற்றுக்கு தான் வந்தாங்க, அன்றைக்கி தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏற்கனவே வந்து உட்காந்துருப்பாங்க. எப்படி வந்து பங்களாதேஷிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி பேர் அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேசம் அண்டு மேற்கு வங்காளத்தில் வந்து உட்காந்துருக்காங்களோ அவங்கள பார்த்தா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுவும் பைக்கில் வேன்லாம் போக முடியாது இல்லை சார், குதிரையில் மட்டும்தான் போக முடியும் அந்த இடத்துக்கு. அப்படின்ற இடத்த டார்கெட் பண்ணியே ஆமாம்மா. அப்படி இருக்கும்போது நேற்றுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நான் நம்பலை. அவங்க வந்து முதல்லையே இங்கே வந்து இருந்திருப்பாங்க. லோக்கலாக இருக்கிற இஸ்லாமியர்களுடைய முழு ஆதரவும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது பேட்டர்னே அப்படி தான். அங்கேருந்து இங்கே உள்ளே வந்துடுவாங்க, ஊடுருவி வந்துடுவாங்க. வந்த பிறகு யாரோட வீட்டில் எப்படி இருப்பாங்க, மோஸ்ட்லி அது ஒரு இமாமாக தான் இருக்கும். எவனாவது ஒரு இமாம் வந்து அங்கே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுன்னு இருப்பான், மதராசாக்குள்ளே வச்சுன்னு உட்காந்துருப்பான், சாப்பாடு போட்டு வளர்த்துன்னு இருப்பான், பிரியாணி போடுவான். அப்புறம் அவனுக்கு வந்து பைக்கு இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் கொடுப்பான், போய் பார்த்துட்டு வருது. ஏன்னா இந்த தீவிரவாத செயல்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணிட முடியாது. முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடும், எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே அடிச்சுட்டு இப்படி ஓடிடலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இது ரெக்கி இப்படிம்பாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்டு அவன் வந்து ஒரு நாள் சூஸ் பண்ணுறான். இந்த நாளில் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்கான். அதுலேயும் ஹிந்துக்களை மட்டும் கூப்பிட்டு சுட்டிருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக இது வந்து இந்துக்கள் இன ஒழிப்பு. உதயநிதி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாரோ அதை அவன் பண்ணி காமிச்சிட்டான். இப்போது உதயநிதிக்கும் இதையும் கனெக்ட் பண்ணணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் என்னால் யோசிக்கவே முடியல. நம்ம லெவலில் நம்ம யோசிக்கிறோம் சார், உங்கள் லெவலில் நீங்கள் யோசிக்கிறீங்க. அமித்ஷா லெவல்லையும் சரி ஓகே, சர்வீஸ் சீஃப்ஸ் இருக்கிறாங்க, கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை, அவங்க யோசிப்பாங்க. அவங்களுடைய சீஃப் கமாண்டர் சிடிஎஸ் இருக்காங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்கிறாரு, அவர் யோசிப்பார். அவங்களுக்கு மேலே குடியரசுத் தலைவர் யோசிப்பாங்க, அமித்ஷா யோசிப்பார், இராணுவ மந்திரி யோசிப்பார், நரேந்திர மோடி யோசிப்பார். அவங்க எந்த லெவலுக்கு யோசித்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு பாலாகோட் மாதிரியான சமாச்சாரமாக இருக்காது. பாலாகோட்டில் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போயிட்டு ஒரு 21 நாள் பிளான் பண்ணோம். அன்றைக்கி ராத்திரி அவர் வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தார் பிரதமர் மோடி. இவங்க போகிறாங்க கரெக்டாக 2 விமானங்களில் போகிறாங்க. ஒரு விமானம் கீழே விழுது, அதில் வந்து வர்த்தமான் வந்து மாட்டிக்கிறாரு, அபிநந்தன் வர்த்தமான் மாட்டிக்கிறாரு. அப்புறம் இங்கேருந்து ஃபோன் போகுது, காயப்படாமல் அவரை வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பயந்து போயிட்டு ஒரு காயம் கூட அவருக்கு எந்த சேதமும் இல்லாமல் திரும்பி வராரு. இதுதான் நரேந்திர மோடி. அதுக்கப்புறமா பாலாகோட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சைலண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா நாம் நினச்சோம் சரி இனிமேல் காஷ்மீரை வந்து செப்பரேட்டாக பிரித்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜோனாக மாற்றிட்டு அதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நியமிக்கலாம் அப்படின்னு நியமித்தோம். அதுக்கப்புறமா எல்லோரும் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாச்சு. இராணுவ வீரர்கள் மேலே கல்லெறிஞ்சு 500 ரூபா சம்பாதிக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. சுற்றுலா ரொம்ப பிரமாதமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகிடுச்சு. இந்த சமயத்தில் இது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏற்கனவே நம்ம வந்து பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணிட்டோம்.
இன்டர்நேஷ்னல் லெவலில் அவன் வந்து ஒரு தீவிரவாத நாடுங்கிறத ஐசோலேட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து அந்த நாட்டில் வந்து கோதுமை கூட கிடைக்க மாட்டேங்கிறது, அதுக்கு கூட வந்து மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத. அதுக்கு காரணமே அந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை தான். அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரே ஒரு கொள்கை, இந்தியாவை பழி வாங்கணும். ஏன் பழி வாங்கணும்? பங்களாதேஷை செப்பரேட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அப்போ தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப செழிப்பான பூமி. அங்கேருந்து அவங்களுக்கு நிறையா செல்வ வளம் அங்கே கொட்டிக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படி பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை சுரண்டி இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாலும், அதே மாதிரி பங்களாதேஷ் இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ்லேருந்து சுரண்டி மேற்கு பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த வங்கதேசம், வங்க மொழி அந்த ஒரு இனப்போராட்டமாக மாறிச்சு. வங்க இனப்போராட்டம் வங்க மொழி போராட்டமாக மாறிச்சு. அதில் அவங்க 2 பேருக்கும் மோதல் ஆரம்பித்த உடனே அவங்க இங்கே மேற்கு பாகிஸ்தான்லேருந்து கிழக்கு பாகிஸ்தானில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெனோசைடு ஆரம்பித்தாங்க. அதாவது மக்களை கொல்றத ஆரம்பித்தாங்க. அதாவது மாஸ் ஷூட்டிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான் ஆர்மி. அப்போ தான் இவங்க நம்மளுடைய நாட்டுக்கு உதவி கேட்டுட்டு வராங்க. முஜிபுர் ரஹ்மான் உதவி கேட்டுட்டு வராரு. உடனே நம்ம உதவி கொடுக்குறோம். அவன் 96,000 பாகிஸ்தானிய வீரர்கள் அங்கே வந்து சரண்டர் ஆகிறாங்க. அவங்கள யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறோம். இதுதான் இந்தியா. இது நம்மளுடைய பெருந்தன்மை. அதுக்கு கூட அவங்களுக்கு நன்றி கிடையாது. இவங்களுக்கு தனி நாடு ஒன்று வாங்கி கொடுத்தோமே, இவங்களுக்கு நன்றி கிடையாது. இன்றைக்கி இவங்க வந்து சைனாவுக்கு சொல்கிறான் அந்த மாதிரி, நீங்கள் வந்து இந்த சிக்கன் நெக் பகுதி, சிக்கிம் கிட்ட சிக்கன் நெக் பகுதி வழியாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா 20 கிலோமீட்டர் தானே, அப்படி நைஸாக உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அது நம்ம இடம். நீ எப்படி அடுத்தவன் எங்கள் உள்ளே வான்னு சொல்லுவ? இந்த அளவுக்கு புத்திகட்ட அரசு பங்களாதேஷில், ஒரு புத்திகட்ட அரசு அங்கே. இந்த பங்களாதேஷ் பிரிவினைக்கு பழி வாங்கிறதுக்காக தான் அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு கொள்கை, இந்தியாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு வரைக்கும் அவங்க சக்சீட் ஆகலை. இது ஒரு இன்சிடெண்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதனுடைய பின்விளைவுகள் அவங்க அனுபவிக்க நேரிடும். மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட போகிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.